எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு? எங்களுக்கு நல்லாவே போச்சு. அண்டு இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாருக்குமே நோன்பு இருக்கும். அண்டு எங்களுக்கும் நோன்பு இருந்தது. நான் சாமி கும்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. காலையிலேயே நெய்வேத்தியமாக என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா, சேமியா பாயசம் தான் பண்ணியிருந்தேன். தட்ஸ் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு நெய்வேத்தியம். பால்லேயே ரோஸ்டட் சேமியா தான் பால்லேயே வேக வச்சிட வேண்டியது தான். வேக வச்சு நம்ம முந்திரி பருப்பு வறுத்து கொட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன். பொடி போட்ட கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வரமிளகா, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கணும். வெறும் கடாயில் நல்லா அந்த பருப்புலாம் செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம மிளகு தான் மேக்ஸிமம் காரம் இருக்கணும். அதனால் வரமிளகா ஒரு 2 தான் எடுத்திருப்பேன். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். கடாயில் ஜஸ்ட் டைரெக்டாக ஆட் பண்ணி இந்த பருப்புலாம் செவக்கணும். கருத்துறக்கூடாது, செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியே எடுத்திருப்பேன். கொஞ்சம் ஆயிலியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்ம பொடி போடும்போது அது எல்லாமே இழுத்துக்கும். ஆயிலெலாம் எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் இழுத்துக்கும். அப்போ நல்லா ரோஸ்ட் ஆகும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம் தாளிச்சிட்டு 2-3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தட்டி அதையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டிருக்கேன் எண்ணெயில். இது லைட்டாக வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நீட்டாக கத்திரிக்காய் நறுக்கி போட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். நான் ஸ்கொயராகவே கட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அதுவும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் நல்ல கலர் வரும் அண்ட் நல்ல ரோஸ்ட் ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். பட் நமக்கு பொடி அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுலேயும் மிளகாய் இருக்குது. மெயின் காரம் பார்த்திங்கன்னா மிளகு தான். ஸோ நீங்கள் அந்த காரம்லாம் பேலன்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளில் பெருசாக காரம் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் அது ரோஸ்ட் ஆகும்போது அதோட கலர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகாய் தூள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. சுத்தமாக தண்ணியே விடக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே அப்புறம் மூடி போட்டு அந்த ஆவியில் தண்ணி விடும் இல்லையா, அதுலேயே நல்லா வதங்கிடும், வெந்துடும் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வெந்துடணும். இந்த பொடி பார்த்திங்கன்னா பருப்பு செவக்க வறுத்துருங்க. செவக்க வறுத்துட்டு நீங்கள் அது ரொம்ப கோர்ஸாகவும் வேண்டாம், ரொம்ப நைஸு பொடியாகவும் வேண்டாம். கொஞ்சம் குறப்பு நம்ம இட்லி மிளகாய் தூள் அளவுக்கு, அதோட கொஞ்சம் நைஸாக கூட அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பவுடரை, நம்ம ரோஸ்ட் பண்ண அந்த மசாலாவெல்லாம். இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 70% வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 70-80% வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த பொடி போட்டு 2 நிமிஷம் நல்லா கலரிட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த பொடியில் நம்ம எல்லா சாமானுமே நல்லா வறுத்துட்டு தான் போட்டிருக்கோம். ஸோ இதில் எந்த பச்சை வாடையெல்லாம் இருக்காது. பட் நீங்கள் நல்லா இந்த பொடி போட்டு கத்திரிக்காய் நல்லா பெரட்டிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா அதுவும் அந்த கத்திரிக்காய் அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவும் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான். ரெண்டு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த மூடாமல் ஓப்பன்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கிட வேண்டியதான். நான் கடைசியாகவும் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். எவ்வளோ கருவேப்பிலை நம்ம போடுறோமோ அந்த ஃப்ளேவரும்
ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே எந்த வறுவலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகும் கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாவே சேரும். அது 2ம் சேரும்போது எந்த பொருளா நம்ம வந்து மிளகு வறுவலாக நீங்கள் பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மஷ்ரூம் மிளகு வறுவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் மட்டன் சிக்கனில் மிளகு வறுவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முட்டை வேக வச்சு மிளகு மசாலா பண்ணுறதா இருந்தாலும் சரி, கருவேப்பிலை முடிஞ்ச அளவுக்கு நிறைய போடுங்க. அது 2ம் காம்பினேஷன் வந்து ரொம்ப ஃப்ளேவரை வந்து நல்லாவே தூக்கி கொடுக்கும். அதுக்காக கருவேப்பிலையும் மிளகும் நல்லாவே சேரும். மிளகு வறுவல் நீங்கள் எதுவாக செய்கிறதா இருந்தாலும் பிறகு கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் கடைசியாக இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா கையில் 1 2 கிள்ளி போட்டு கலரிட்டு இறக்கிட வேண்டாம். உங்களுக்கே தெரியும், நல்லா ஃப்ரையாக ஆனதுக்கப்புறம் இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் அண்டு நீங்கள் வெறும் ப்ளெயின் மிளகா கிள்ளி சாம்பார் வைப்போம் இல்லையா, பருப்பு, அது வச்சோடு சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபி கத்திரிக்காய் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா வந்து சவ் சாம்பார், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வறுவல். ரொம்ப சிம்பிளான சமையல் தான். கொஞ்சம் ரொம்ப வேலையாகவே இருந்துருச்சு, தீபாவளி பலகாரம் அது இதுன்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமோ செஞ்சுக்கிறேன். பட் ரொம்ப டேஸ்டியான லஞ்ச். இந்த வீடியோஸ் அண்ட் என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.